الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين كلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث صدق الله العظيم العظيم وقال نبينا مولانا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف يا أيها الناس إن الله طيب لا يقبل إلا طيبا أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபலித்து வளர்த்து வரும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் சத்திய தோழர்கள் மீதும் அதற்கு பின்னால் வந்த தாபீன்கள் தாபீன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நல்லோர்கள் சாலிஹீன்கள் மற்றும் இங்கு ஜும்மா உரைக்காக வந்தமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவுமாக ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பின்பற்றி வரக்கூடிய இந்த புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நல்லவைகளை சுத்தமானவைகளை எடுத்துக்கொள்வதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் ஏவுகிறது. அதே போல அசுத்தமானவைகளை அருவருப்பானவைகளை கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை விட்டும் நம்மை தடுத்து அவைகளை ஹராமாக்கி நமக்கு சட்டங்களை வகுத்து தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பட்டியலிட்டு சொல்லும் வரிசையில் பல விஷயங்களை நாயகத்தை பற்றி சொல்கிறார். யஅமுருஹும் பில் மஅரூஃப், நன்மையை கொண்டு ஏவுவார்கள், தீமையை கொண்டு தவிர்ப்பார்கள் என்று வரிசையாக சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாக அவர்களுடைய தன்மையாக அல்லாஹு தஆலா சொல்கின்ற அந்த வரிசையில் வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், அல்லாஹ் சொல்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தய்யிபாத் நன்மையான விஷயங்களை சுத்தமான விஷயங்களை அவர்களுக்கு ஹலாலாக்கி தருவார்கள். அதே போல கெட்ட கெடுதி விளைவிக்கக்கூடிய அசுத்தமான விஷயங்களை ஹராமாக்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை பற்றி அல்லாஹ் சொல்லி தருகிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அதற்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் ஒரு சமூகத்தில் உதித்ததற்கு பின்னால் அந்த சமூகத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஹலால் என்றும் தூய்மையான விஷயங்களை ஹலால் என்றும் அந்த சமூகத்தில் இருக்கின்ற கேடு கெட்ட அருவருப்பான அசிங்கமான விஷயங்களை ஹராமாகவும் ஆக்குவதுதான் முதன்மையான பணியாக நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹு தஆலா சுத்தமானவன், இன்னும் சுத்தத்தையே விரும்புகிறான். லா யக்பலு இல்லா தய்யிப், நல்ல சுத்தமான பொருட்களை மாத்திரம்தான் அவன் கபூல் செய்கிறான் என்று நாயகம் சொன்னார். இஸ்லாம் எந்த அளவிற்கு அசுத்தத்தையும் அருவருப்பான பொருட்களிலிருந்து தவிர்த்து கொள்ள சொல்கிறது என்று சொன்னால், தொழுகைக்கு ஒருவர் வருகையில் அவர் தொழுகைக்காக வரும் சமயத்தில் பச்சையாக பூண்டையோ வெங்காயத்தையோ அவர் உண்டு விட்டு வர வேண்டாம். யூதி பிஹின் நாஸ்,
அது பக்கத்தில் இருக்கின்ற மனிதர்களை, மலக்குமார்களை அது நோய்வினைப்படுத்துகிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. தொழுகைக்கு வரும்போது துர்நாற்றம் உள்ள விஷயங்கள் இருந்து தவிர்ந்து கொள்ள இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தினத்தன்று குளித்துவிட்டு பள்ளிக்கு வருவதை கடமையாக்கி இருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். காரணம், வேர்வையோடு அவர்கள் வருவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லித் தருகிறார். வேர்வையோடு வருவதனால் அந்த வேர்வையை களைந்து விட்டு குளித்து விட்டு பள்ளிக்கு வரட்டும் என்று இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை பற்றி சொல்லித் தருகிறார்கள். அந்த வரிசையில் அருவருப்பான அசிங்கமான விஷயங்களை இஸ்லாம் தவிர்க்கிறது. இந்த அருவருப்பான அசிங்கமான விஷயங்களில் முதன்மையானது, தலைமையானது போதை பொருட்களும் அதை சார்ந்துள்ள விஷயங்கள். அன்பார்ந்த பெருமக்களே, துர்நாற்றத்தை விட்டு தவிர்ந்து சொல்லக்கூடிய இஸ்லாம், துர்நாற்றத்தையே வெறுக்கக்கூடிய இஸ்லாம், ஒரு மனிதன் துர்நாற்றத்தை, இன்னும் அவனுடைய மானத்தை, அவனுடைய எல்லா விதமான உடைமைகளை அழிக்கக்கூடிய விஷயத்தில் எந்த அளவிற்கு கடுமையான ஒரு நிலைப்பாடை இஸ்லாம் எடுத்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கலாம். இன்றைக்கு போதை பழக்கம் பெருகி போய் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளால் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது. மாணவர்கள் முதல் கொண்டு பள்ளி மாணவர்கள் வரையிலும் இந்த போதை பழக்கம் போய் சென்றடைந்திருக்கிறது. சிறிய சிறிய பிள்ளைகளும் தங்களுடைய உதடுகளுக்கு இடையிலே சில போதை பொருட்களை வைத்துக் கொண்டு பள்ளிகளில், பள்ளி வளாகங்களில் பிடிக்கப்படுகிறார்கள். அந்த போதை பொருளுடைய அதனுடைய விளைவு எந்த அளவிற்கு ஆழமானது என்பது அவர்களுக்கு தெரியாத அளவிற்கு இன்றைக்கு சமூகத்திற்கு மத்தியில் போதை தருகின்ற பொருட்கள் மிகவும் சகஜமாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் மிக முக்கிய முதுகு எலும்பாக இருக்கக்கூடிய விஷயம் ஹபாயிஸ், ஒரு அருவருக்கத்தக்க கேடு விளைவிக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை விட்டு மக்களை தடுப்பதுதான் மிக முதன்மையான ஒரு பணியாக ரசூலுல்லாஹ் செய்தார். அந்த கெட்ட ஹபாயிஸ் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான அருவருப்பான அசிங்கமான விஷயங்களில் தாயாக இந்த போதையும், போதையில் அடிமையாக்கப்பட்ட மனிதர்களையும் இஸ்லாம் கருதுகிறது. அன்பார்ந்த பெருமக்களே, இஸ்லாமிய சட்டங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது மனிதனுக்கு கண்ணியத்தை வழங்கக்கூடிய சட்டம் இஸ்லாமிய சட்டம். மனிதனுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, மனிதனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக, மனிதனுடைய உடைமை பொருட்களை பாதுகாப்பதற்காக, மனிதனுடைய வம்சத்தை பாதுகாப்பதற்காக என்று மனிதனுக்கு சம்மதப்பட்ட இந்த விஷயங்களை பாதுகாப்பதற்காக தான் அல்லாஹ் ஹராமையும் ஹலாலையும் உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் இந்த எல்லா விஷயங்களையும் ஒரே அடியோடு அதை அறுக்கக்கூடிய ஒரு செயல்தான் போதை பொருட்களுக்கு அடிமையாக இருப்பது. அவனுடைய மார்க்கமும் சென்று விடுகிறது, அவனுடைய அறிவும் மங்கி விடுகிறது, அவனுடைய பொருளும் சென்று விடுகிறது, அவனுடைய மானமும் சென்று விடுகிறது, அவனுடைய வம்சமும் அழிந்து விடுகிறது. இன்றைக்கு ஆராய்ச்சி சொல்லுகிறது, இன்றைக்கு பயன்படுத்துகின்ற போதை பொருட்கள் அவனுடைய ஆண்மையில் குறைபாடு ஏற்படுத்துகிறது. ஒருவர் பிள்ளையற்றவர்களாக செல்வதற்கும் காரணமாக இந்த போதை பொருட்கள் அது வழிவகுக்கிறது என்று நம்முடைய இன்றைய அறிவாளர்கள், அறிஞர்கள் சொல்லித் தருகிறார். அன்பார்ந்த பெருமக்களே, இந்த விளைவுகள் தெரியாமல் இன்றைக்கு மக்களும் சிறிய பிள்ளைகளும் இதற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார். பெற்றோர்களுடைய கவனத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் சொல்வார்கள், பெண் பிள்ளையை பெற்றுவிட்டால் அவர்களை வெளியே அனுப்புவது வயிற்றில் நெருப்பு கட்டிக்கொண்டு வயிற்றில் நெருப்பு வைத்துக் கொண்டு நான் அனுப்புகிறேன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஆண் பிள்ளைகளுடைய நிலைமை அதைவிட மோசமாகிறது. வெளியே செல்கின்ற ஆண் பிள்ளை அவன் எந்த பழக்கங்களுக்கு அடிமையாகிறான், எந்த பழக்கங்களோடு அவன் உறவாடுகிறான், வருகின்ற நிலைமையில் எப்படி வருகிறான் என்பதை இன்றைக்கு உள்ள பெற்றோர்கள் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வது. ஆனால் மார்க்கம் இழந்து, மானம் இழந்து, தன்னுடைய மிக முக்கியமான சில விஷயங்களை இழந்து மக்கள் இன்றைக்கு கண்களுக்கு முன்னால் திரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
அன்பார்ந்த பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதை பழக்கங்களை அடியோடு வெறுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்ப காலங்களில் இது ஹலாலாக இருந்தது. மதுபானம் குடிப்பது ஹலாலாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக இது தடையாக்கப்படுகிறது. தடையாக்கப்பட்டவுடன் மதீனா நகரில் இருந்த எல்லா சஹாபாக்களும் தங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த மதுபானங்களை வெளியே வீதியிலே கொட்டுகிறார்கள். இருந்த போதிலும் மதீனா நகரை விட்டு கடந்து தூரத்தில் இருக்கின்ற சில சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பலவிதமாக சொல்லுகிறார்கள். நாங்கள் ஒரு பானத்தை குடிக்கிறோம், அது இதிலிருந்து செய்யப்படுகிறது, அது மதுவுடைய கணக்கில் வராது, அதை குடிக்கலாமா என்று கேட்கிறார்கள். நாங்கள் அதிக குளிர் நிலையில் வாழுகிறோம், எங்களுக்கு குளிர் தாங்குவதற்காக இது தேவைப்படுகிறது என்று சிலர் கேட்கிறார்கள். வெப்பநிலையில் உற்சாகமாக இருப்பதற்காக தேவைப்படுகிறது என்று பல ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்விகள் கேட்கப்பட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொல்லித் தருகின்ற பதில் குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய எல்லா பொருட்கள், அது ஒரு திரவ பொருளாக இருக்கலாம், திடப்பொருளாக இருக்கலாம், சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கலாம், அல்லது வாயில் வைக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், குடிக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், எது போதை தந்தாலும் அது ஹராமாக்கப்பட்ட விஷயம் என்று நாயகம் சொல்லிவிட்டு சொல்லித் தருகிறார்கள். எல்லா விதமான பாவங்களின் தாயாக அதை கருதப்படுகிறது என்று நாயகம் சொல்லித் தருகிறார். அன்பார்ந்த பெருமக்களே, இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே சில சஹாபா பெருமக்கள் இந்த போதை பழக்கங்களுக்கு, மது பழக்கங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் ஏன் ஜாஹிலியாவில் கூட மது அருந்தாமல் இருந்தீர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அஊது பில்லாஹ், நான் ஜாஹிலியா காலம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் கூட மது அருந்தியதில்லை. ஏன் என்று கேட்கப்படும் போது சொல்லித் தருகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, நான் ஜாஹிலியாவுடைய காலத்திலும் என் அறிவையும் என் மானத்தையும் என் பொருட்களையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருந்தேன். அசூனு இர்தி, என்னுடைய பொருட்களை நான் பாதுகாப்பவனாக, என் அறிவை பாதுகாக்கக்கூடியவனாக, என் மானத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருந்தேன். நான் பலரை பார்த்திருக்கிறேன், குடி போதையில் இருப்பவர்கள் பலரை பார்த்திருக்கிறேன், மலத்தை எடுத்து முகத்தில் பூசிக்கொள்பவர்களை பார்த்திருக்கிறேன், தன் தாயை விபச்சாரி என்று திட்டக்கூடிய மக்களை நான் பார்த்திருக்கிறேன், தன் சகோதரியை தவறான முறையில் தொடுபவனை நான் பார்த்திருக்கிறேன். மனிதன் மிருகமாக மாறக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தருகிறது இந்த போதை பழக்கங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே அதை வெறுத்து ஒதுக்கிய காரணத்தை சொல்கிறார். இவ்வாறு பெருமக்களே, நாம் தெருக்களில் பார்க்கிறோம். இன்றைக்கு சினிமாக்கள், சினிமாவில் நடிக்கின்ற நடிகர்கள் அதை உட்கொள்வது ஒரு ஹீரோயிசம், ஒரு பெரிய விஷயம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டுகிறார்கள். அதை நாம் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கிறோம். அதை குடிப்பவர்கள், அதை உட்கொள்பவர்கள் ஒரு பெருமிதமான விஷயம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், போதை பொருட்களை ஷைத்தான் பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார்? இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் அந்த போதை பொருட்களை எதற்காக பயன்படுத்துகிறான் என்றால், உங்களுக்கு மத்தியில் அதாவத்து வல் பகவா, விரோதத்தையும் உங்களுக்கு மத்தியில் சண்டைகளை உண்டாக்குவதற்காக ஷைத்தான் அதை பயன்படுத்துகிறார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். இன்றைக்கு நடக்கிற கிரைம் ரேட், இன்றைக்கு நடக்கிற குற்றம், அதிகமான கொலைகள், விபச்சாரங்கள் எல்லாத்திற்கு பின்னணியில் போதை பொருள் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு நடக்கின்ற சாலை விபத்து கொண்டு சிறிய சிறிய தகராறுகளில் அடித்து கொலை செய்யக்கூடிய மனிதனின் அந்த மிருக செயல் போதை பொருட்களுக்கு பின்னால் தான் இது நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய செய்தித்தாள்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்லாம் எந்த அளவிற்கு இதை கடுமையாக கண்டித்தது என்பது பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு நமக்கு தெரியாமல் மறைமுகமாக நடக்கிற ஒரு லாபகரமான வியாபாரமாக போதை பொருட்களுடைய பரிமாற்றங்கள் மக்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கு.
மிக பெரும் அளவிலே அதிலே இஸ்லாமியர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். செய்தித்தாள்களில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த பரிமாற்றத்திற்கு பின்னால் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டு இதை அவர்கள் நினைத்து நாம் தான் எடுத்துக்கொள்வதில்லை, இந்த வியாபாரத்தில் தானே ஈடுபடுகிறோம், சப்ளையராக மாத்திரம் தானே இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இஸ்லாம் வந்ததற்கு பின்னால், மது ஹராமாக்கப்பட்டதற்கு பின்னால் வெகு துறவிலிருந்து ஒரு சஹாபி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்ந்தரமான ஒரு மது பானத்தை அன்பளிப்பாக கொடுக்க வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதெல்லாம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, இது ஹராம் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். அப்படியா? உடனடியாக தன்னுடைய அடிமையை அழைத்து இந்த மதுபானத்தை யாருக்காவது காபிர்களுக்கு விற்று விடுங்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து அழைத்து கேட்கிறார்கள், என்ன சொன்னீர்கள்? இதை விற்பதற்காக நான் சொன்னேன். அப்போ நாயகம் சொல்கிறார்கள், லஅனல்லாஹு, அல்லாஹு தஆலா மது குடிப்பவரை, மது சுமப்பவரை, மதுவை ஊற்றி கொடுப்பவரை, மதுவிலிருந்து வருகின்ற பணத்தில் உண்பவரை, அந்த பணத்தை சுமந்து கொண்டு செல்பவரை என்று 10 நபர்களை பட்டியலிட்டு எல்லோருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய சாபம் உண்டாகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். அப்போ அதை வாங்குவதும் விற்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். அந்த பொருள், அதிலிருந்து கிடைத்த லாபத்தை பயன்படுத்துவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் எல்லா விதமான பாவ செயல்களில் இருக்கின்ற மனிதன் ஒரு கட்டத்தில் தௌபா செய்து திரிந்து விட்டு அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் ஒரு மனிதன் அவன் ஒரு போதையான நிலைமையில் இருக்கும்போது அவன் துவாவையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதிகம் குடிகாரனாக இருந்தால் நல்ல நல்ல நாட்களில் ஷபே பராத் என்று நாம் சொல்கின்ற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, லைலத்துல் கத்ர் என்று சொல்கின்ற நல்ல நாட்களிலும் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், ஒரு மனிதன் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறார், யதீலு சஃபர், அவனுடைய பயணம் நீண்டதாக இருக்கிறது, பெரிய பயணம் செய்கிறான், எதுவுமே இல்லை அவன் கையில, அவனை பார்க்க அலங்கோலமாக இருக்கிறது, அவனுடைய தோற்றம் அலங்கோலமாக, பசியில் வாடி மிக மோசமான நிலையில் கருணையான ரப்பிடத்தில் கையேந்தி யா ரப்பி யா ரப்பி என்று சொல்கிறான். அல்லாஹ் கருணையானவன், கஷ்டத்தில் இருப்பவருக்கு உதவி செய்வான். அவன் கதறி கதறி யா ரப்பே ரப்பே என்று அழைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், தஅமுஹு ஹராமுன் வ மல்புசுஹு ஹராமுன், அவன் சாப்பிடுவது ஹராமா இருக்கிறது, அவன் அணிவது ஹராமாக இருக்கிறது, அவனுடைய செயல்பாடுகள் ஹராமோடு கலந்திருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு பிதாலிக், எப்படி அவனுடைய துவாவுக்கு பதிலளிக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்வான் என்று நாயகம் சொல்லி தருகிறார். அவனுடைய துவாவுக்கே பதில் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா யஷ்ரபுல் ஸம்ரு ஹீன ஹுவ ஷாரிபுன், ஒரு மனிதன் குடிக்கின்ற நிலையில் அவன் மூமினாகவே இருப்பதில்லை என்று நாயகம் சொன்னார். மூமினே கிடையாது. போதையான நிலைமையில் அவன் இறந்து சென்றால் அவன் முஃமினோ முஸ்லிமோ என்கின்ற பேருக்கு அவன் தகுதியற்றவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு மிக சாதாரணமாக மாணவர்களுக்கு மத்தியில் இந்த பழக்கங்கள் பரவி இருப்பது மிகப்பெரிய வேதனையை தருகிறது. குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் இதற்கு அடிமையாக இருக்கிறது என்றது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நமக்கு அளிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஒருவன் அவன் இந்த போதை பொருட்களை உட்கொள்பவன் மறுமை நாளிலே வரும்போது முஷ்ரிக்குடைய நிலைமையில் வருவான் என்று நாயகம் சொன்னார். இணை வைப்பாளனுடைய நிலைமையில் அவன் எழுப்பப்படுவான் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் கண்ணியத்தை மக்களுக்கு மத்தியில் விதைக்க வேண்டும், ஒரு மரியாதையான நிலைமையில் ஒரு மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பல நூறு சட்டங்களை இறக்கி வைத்தாலும் கண்ணியம் இல்லாமல், தன்னுடைய உணர்வல்லாமல், தன் பொருட்களுடைய உணர்வல்லாமல் ஒரு மனிதன் தள்ளாடி தெருவில் கிடப்பது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல என்பதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இந்த போதை தருகின்ற பொருட்களை, மதுவை வெறுத்தார்கள் என்று சொன்னால், சஹாபா பெருமக்கள் இடத்திலே அன்றைக்கு இருந்த பாத்திரங்களை குறைவு. அப்படிப்பட்ட பாத்திர வரிசைகளில் எந்த பாத்திரங்களில்
மது ஊற்றி அவர்கள் அருந்துவார்களோ அல்லது மதுவை பதனிடுவதற்காக பயன்படுத்துவார்களோ அந்த பாத்திரங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தார்கள். அந்த பாத்திரங்களை பயன்படுத்தாது. பல காலங்களுக்கு, நீண்ட காலங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரங்களை கூட தடை விதித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். சஹாபா பெருமக்கள் சிரமப்பட்டு வந்து கேட்க, யா ரசூலல்லாஹ், பாத்திரங்களின் தட்டுப்பாடு இருக்கிறது, அதை பயன்படுத்தலாமா என்று கேட்கும் போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆண்டுகளுக்கு பின்னால் அதை ஜாயிஸாக அதை பயன்படுத்தலாம் என்ற ரீதிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் சொன்னால் எந்த அளவிற்கு இஸ்லாம் அதை வெறுத்தும் அதை ஒதுக்கியும் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்லாமில் நாம் வாழுகிறோம், இஸ்லாமிய கோலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகுவர்களை நாம் என்னவென்று சொல்வது? அன்பார்ந்த பெருமக்களே, மிக முக்கியமாக பெற்றோர்கள் இதை கவனத்தில் இருக்க வேண்டும். தன் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள், யாரோடு அவர்கள் பழகிறார்கள், என்னென்ன வர்த்தகங்கள் அவர்களுக்கு மத்தியில் நடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறிய சிறிய பிள்ளைகள், வயதிற்கு வந்த சிறிய சிறிய ஆண் பிள்ளைகள் இந்த வர்த்தகத்திலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கும் அல்ல, நம்முடைய மஹல்லாவில் இதை கைமாற்றம் செய்வதிலே ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய மக்களின் ஒரு பின்னணியே அதில் இருக்கிறது. பாரத பெருமக்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய சாபத்தை வாங்கி தரக்கூடிய ஒரு செயல் நமங்களுக்கு மத்தியில் எப்படி அது ஊடுருவி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபுதைல் இப்னு இயால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தாபி, சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த ஒரு தாபி, மிகப்பெரிய முஹத்தீஸ். பல ஹதீஸ் கிரந்தங்களில் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. பெரும் விளக்க உரையாளர். அவர்கிட்ட பல மாணவர்கள் படித்தார்கள். அதில் ஒரு மாணவருடைய சக்கராத்துடைய நிலைமையில் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சென்று களிமா சொல்லி தருகிறார். இந்த மாணவருக்கு களிமா சொல்லி தருகிறார். களிமாவை சொல்ல முடியாமல் அந்த மாணவர் அதை தட்டி விடுகிறார். களிமா சொல்ல முடியவில்லை. சொல்லி சொல்லி தருகிறார்கள், அவரால் களிமாவை சொல்ல முடியவில்லை, அப்படி இறந்து விடுகிறார். அதற்கு பின்னால் அந்த மாணவர் கனவிலே தோன்றுகிறார். ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் களிமா சொல்லவில்லை, களிமா சொல்வதிலிருந்து தடுத்தது எது என்று கேட்கும்போது அந்த மாணவர் சொல்கிறார், உஸ்தாதே, உங்களுக்கு தெரியாமல் நான் ஒரு வியாதிக்கு உட்பட்டிருந்தேன். அந்த வியாதிக்கு ஒரு மருத்துவரிடத்திலே சென்று நான் அதற்கு அந்த வியாதிக்கு குணமாக வேண்டும் என்று நான் மருத்துவரை அணுகும் போது அந்த மருத்துவர் சொன்னால், வருடத்திற்கு ஒரு முறை இப்படி இந்த மதுவை அருந்தினால் உங்களுடைய வியாதி குறையும் என்று சொன்னார், நோய் குறையும் என்று சொன்னார். அதற்காக நான் மதுவை உட்கொண்டேன், அதன் காரணத்தினால் எனக்கு களிமா நசீபாகவில்லை என்று அந்த மாணவர் சொன்னதாக ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். அந்த இறுதி நேரத்தில் களிமா தடைப்பட்டு போவதை பற்றி ஃபுதைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பார்ந்த பெருமக்களே, ஒரு காலத்திலே, இந்த தாபியின்களுடைய காலத்திலே ஒரு தாபியை அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதருடைய கபரிலிருந்து அசர் நேரத்தில் கழுதை கனைப்பதை போல சத்தம் வரும். என்ன காரணம் என்று அந்த மனிதருடைய தாயாரிடத்தில் கேட்கும் போது அவர் சொல்லித் தருகிறார்கள், என்னுடைய மகன் மதுவின் போதையிலே இருப்பான், அப்பொழுது நான் மது குடிக்காதே குடிக்காதே என்று அவனுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பேன். என்னை பார்த்து அவன் சொல்வான், கழுதை கத்துவதை போல கத்தாதே என்று தன் தாயை சொன்னதற்காக அவன் அசர் நேரத்தில் இறந்தான். எனவே தினமும் அசர் நேரத்தில் அந்த கபரில் இருந்து 3 முறை கழுதை கனைப்பதை போல கத்துவதை போல சத்தம் வெளியாகும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்த பெருமக்களே, மர்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற ஒரு அப்பாசிய கலீஃபா, அந்த நம்ம இஸ்லாமிய ராஜ்யத்தை ஆண்டவர், அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்கிறார், என்னை அரசு செய்யுங்கள், நான் சரண்டர் ஆகிறேன், என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்கும்போது அவர் செய்த குற்றம் கபறுகளை தோண்டி கபரிலே கிடைக்கின்ற கஃபன் துணி எடுத்து வியாபாரம் செய்வது. இறந்து போனவர்களுடைய உடம்பில் இருக்கிற கஃபனு துணியை திருடி அதை வியாபாரம் செய்யக்கூடிய, கஃபனை திருடக்கூடிய ஒரு திருடர். எவ்வளவு மோசமான பணியில் அவர் இருக்கிறார். ஒரு முறை கபரை தோண்டி எடுக்கும் போது ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கிறார். அது பன்றியுடைய கோலத்தில் இருக்கிறது.
அந்த முகத்தை பார்த்து பயந்து அந்த கபரை அவர் மூட தொடங்குகிறார். அப்ப அந்த கபரிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. இந்த இந்த நிலைமைக்கு இந்த மனிதர் மாறுவதற்கு காரணம் என்ன என்று தெரியுமா என்று ஒரு சத்தம் வருகிறது. தெரியவில்லையே என்று கேட்கும் போது அங்கிருந்து ஒரு அசரீதி கேட்கிறது. இவர் சாராயம் குடித்தவர், மதுபானத்திற்கு அடிமையானவர் என்கின்ற ஒரு சத்தம் வருகிறது என்று சொல்லிவிட்டு இனி இந்த தொழிலே எனக்கு வேண்டாம் என்று அவர் சரண்டர் அடைவதற்காக மருவான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வருகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்த பெருமக்களே, ஒரு மனிதன் மானத்தை இழந்து, உயிரை இழந்து, நட்பை இழந்து, மரியாதை இழந்து, பொருட்களை உடைமைகளை இழந்து, தன்னுடைய வம்சத்தை இழந்து, மார்க்கத்தை இழந்து, மறுமையையும் அவன் இழக்க நேருகின்ற ஒரு மிக மோசமான பழக்கம் அந்த மது பழக்கம், போதைக்கு அடிமையாகிற பழக்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மானம் கெட்டு தெருவிலே கிடப்பதும், தெருவிலே அவன் சுத்துவதும், எல்லோரிடத்தில் ஏசி பேசிகளை கேட்பதற்கு வழிவகுக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டுக்கு நம் பிள்ளைகளும் இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எச்சரிக்கையான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள் என்பதை நாம் நோட்டமிட வேண்டும். என்ன விஷயங்களில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார் என்பதற்கு நாம் பொறுப்பெடுக்க வேண்டும். அன்பார்ந்த பெருமக்களே, அதில் எந்த விதமான பெருமையும் இல்லை என்பதை நம் சமுதாயத்துக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். இன்றைக்கு அதை பெருமையாக, அதை ஒரு பொழுதுபோக்காக, ஒரு கேலியாக எடுத்துக்கொண்டு அந்த போதை பொருட்களுக்கு பின்னால் செல்கின்ற இளைஞர்கள், அந்த நட்பு வட்டாரங்கள் அவர்களுக்கு சொல்லி தருகின்ற விஷயங்கள் இருந்து நம் பிள்ளைகளை பாதுகாக்கின்ற அந்த மிக முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அன்பார்ந்த பெருமக்களே, எல்லா விதமான விஷயங்கள் இருந்து அதை தவிர்க்கிறது. தொழுகைக்கும் வர முடியாது. ஒருவர் அந்த செயல்பாடுகளில் இருப்பவர் தொழுகைக்கு வர முடியாது. எந்த அளவிற்கு இஸ்லாம் தொழுகையை பற்றி பூண்டை உண்டு விட்டு, வெங்காயத்தை உண்டு விட்டு தொழுகைக்கு வராதீர்கள் என்று சொல்லித் தருகின்ற அந்த இஸ்லாம் இன்றைக்கு இன்னும் ஒரு விஷயத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். இன்றைக்கு சிகரெட் போன்ற விஷயங்களை உட்கொண்டு விட்டு தொழுகைக்கு வருகிறார். அதுவும் தடை செய்யப்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த பெருமக்களை, துர்நாற்றம் வீசுகின்ற விஷயங்களோடு தொழுகைக்கு வராதீர்கள் என்று நம்முடைய இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரும் போது, துர்நாற்ற வீசக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் தவிர்ந்து கொள்ள நாயகம் சொன்னார்கள், அப்படி துர்நாற்றத்தோடு வருபவர்கள் வெளியேற்றுங்கள் என்று சொன்னார். பள்ளியிலிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அன்பார்ந்த பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம் சமூகம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கைசேதமான நிலைமையில் நம்முடைய மாணவ சமூகமும் நம்முடைய இளைஞர் சமூகமும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, உலகத்தையும் மறுமையையும் வாழ்க்கையும் இழக்குகின்ற ஒரு செயலிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு, நம்மால் முடிந்தவரை இந்த போதை பழக்கங்களை தவிர்ப்பதில் நாம் ஒரு சமுதாயத்தின் ஒரு நபராக நாம் இதில் செயல்பட வேண்டும். நம் குடும்பத்தில் நம்மை சூழ்ந்திருக்கிற மாணவர்கள், இளைஞர்களை நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களை வழிநடத்த சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தையும் இது போல இழிவு செயல்கள் இருந்து பாதுகாப்பானாக. இன்றைக்கு நடக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகள், நடக்கின்ற கொலை, கொள்ளை, விபச்சாரம் என்கின்ற எல்லா விதமான பாவங்களுக்கும் இது தாயாக இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய சமூகத்தை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நல்ல ஒரு சமூகமாக அல்லாஹு தஆலா நம்முடைய சமூகத்தை ஆக்கி அருள் புரிவானாக.